அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. யூரோப் மார்க்கெட் மிக்ஸ்டாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நேற்று கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் அதை டவுனுன்னு சொல்ல மாட்டேன், கன்சாலிடேட் தான் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி மிக்ஸ்டாக தான் இருக்குது. நமக்கு நிஃப்டி 50 ஃப்ளாட் ஓப்பனிங் தான் இண்டிகேட் பண்ணுது. நிஃப்டி இப்போ 20 பாயிண்ட்ஸ் டவுனில் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இன்றைக்கும் கன்சாலிடேட்டாக வாய்ப்பு இருக்குது. நான் அது எப்படின்னு ஓஏ டேட்டா வச்சு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கமாடிட்டி பார்க்கலாம். கமாடிட்டியுமே கன்சாலிடேட் தாங்க ஆகுது. இங்கே டவுனில் இண்டிகேட் பண்ணுது. பட் 2 நாளாக கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது. 900 கீழே தான் கன்சாலிடேட் ஆகுது. பிகாஸ் ஆஃப் அந்த ஸ்டாக் வார் ஸ்டாப் ஆகுமா, எவ்வளோ சீக்கிரம் ஆர்மோஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த ஒரு கண்டிஷனில் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது. கோல்டு ரொம்ப நாளாக 4500 ஹோல்டு பண்ணிகிட்ருக்கு. நான் இந்த லெவலில் வாட்ச் பண்ணுறேன். கோல்டுக்கு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன், சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரன்சி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்திங்கன்னா 95க்கு மேலேயே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. இதை கண்டிப்பாக கம்மி பண்ணியே ஆகணும். ஆர்பிஐ அதுக்கு ஏதோ ஒரு டிசிஷனை மேக் பண்ணி ஆகணும், இல்லைனா ரொம்பவே கஷ்டம்தான். சரி, ஓகே, ஓஏ டேட்டாவை பார்த்தலாம். நிஃப்டியோட மந்த்லி ஸ்டார்ட் ஆகுது, வீக்லி கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓஏ டேட்டா 24ல் 58 லேக்கும், கால் சைடு புட் சைடு 40 லேக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 23,900ல் 29 லேக் ஓஏ இன்ட்ரெஸ்ட்டும், அதாவது புட் சைடு. கால் சைடும் பார்த்திங்கன்னா 29.3. 2 பக்கம் ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ இண்டிகேட் பண்ணுறது கன்சல்டேட் தான் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. அதேமாதிரி இது நிஃப்டியோட டெய்லி சார்ட்டு. இது பேரலல் லைனும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இது இண்டிகேட் பண்ணுறதுமே 24க்கு மேலே தான் சஸ்டெயின் ஆகணும். இப்போதைக்கு சப்போர்ட் ரேஞ்ச் இந்த சென்டர் லைனாக வச்சோம்னா 23,600. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு கேப் இருக்குது 23,800. 800க்கு டச் பண்ணிட்டு ஒரு ரிவர்சல் ஆகலாம், இல்லை அதை சப்போர்ட்டை எடுத்துகிட்டு போகலாம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த 24க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுனால் மட்டும்தான் மார்க்கெட் இன்னும் புஷ் பண்ணி இங்கே ஒரு கேப் இருக்குது 25,170ல் போய் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குட் நியூஸ் வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் டெய்லி அப்டேட்ஸ். தேங்க்யூ.